என்னடா ஸ்டார்டிங்கே அழுகிறேன்னு பார்க்குறீங்களா? வெங்காயம் உரிச்சேன், அதான் அழுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய பையன் வந்துட்டு சுஜித்துக்கு 2வது பையன் சுஜித்துக்கு வந்துட்டு பர்த்டே, பிறந்த நாள். அதனால் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் தெரியுமா? பிரியாணி, ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி. எங்கள் மாமா தான் வந்து சமைக்க போகிறாங்க. சாரி, சிக்கன் பிரியாணி மாற்றி சொல்லிட்டேன். எங்கள் மாமா தான் வந்துட்டு சமைக்க போகிறாங்க. அதுக்கு வந்து அரிசிலாம் வந்துட்டு கலனி வாங்கி ஊற வச்சுருக்கேன். என் மாமா வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பிளாக்கை வந்துட்டு இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாமா? ஓகேவா? என் பையனுக்கு வந்து எல்லாரும் மிஸ் பண்ணுங்கப்பா, ஓகேவா? ஆமாம், எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்று? அரிசி தண்ணி வாங்கிட்டேன். 4 டம்ளர் போதுமா? 4 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஊற்றிடுவோம். 4 டம்ளர் போதுமா? சரி, ஓகே. சரண் போதும். கேமராமேன் மை சன் சாய் சரண் கேமராமேன் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன். சரி, வேறு என்ன பண்ண? அந்த டவரை போய் விளக்கிடுவா. புதினா ஆயவா இல்லை பத்திரத்தை மிக்சி சரியா மயம் வந்துட்டு பூண்டு உரிச்சு அவங்க வெளியில் வச்சுக்கியா. பிரியாணி செஞ்சு வந்துட்டு நல்லா கழுவியாச்சு, சுத்தமாக்கா. இப்போ போய் பிரியாணி செய்யலாமா? நாங்கள் போய் செய்யலாம். பிரியாணிக்கு வந்துட்டு இப்போ சிக்கன்லாம் வந்துட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம். என்ன ஆமாம், லெக் பீஸில் வாங்கிட்டு இருக்கீங்க? ஆ, ஏன் நான் தான் நார்மல் பீஸாக தானே வாங்கிட்டு சொன்னேன். கழுவிடுவா? இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குங்க. இல்லை, பெருசாக இருக்குங்க. கட் பண்ணிடுவா. சரி, ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. சரண் இழுக்காது, சேரை இழுத்துனா தம்பி எழுந்திரிச்சிருவேன். அப்புறம் நம்மளால ஒரு வேலையை பார்க்க முடியாது. சுஜித்தை வந்துட்டு குளிக்க வச்சு தூங்க வச்சுருக்கேன். சேரை வந்துட்டு அந்த கேப்பில் வந்துட்டு சமைச்சு முடிக்கணும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே வந்துட்டு அரைச்சி உரிச்சிட்டு அரைக்கணும். இந்த எங்கள் மாமா சமைச்சு தாரேன் அப்படின்னு சொல்லி சமைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அன்றைக்கி பொழுதே ஆயிடும். மணி இப்போ என்ன தெரியுமா? மதியம் 2:30 மணி ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணல. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன். அரிசி வந்துட்டு ஊற வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இன்னும் எதுவுமே செய்யலை. இதுக்கப்புறம் நாங்கள் சமைச்சு சாப்பிடணும். அப்போ மணி எத்தனை மணி ஆகும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணியாச்சா? மணி என்ன தெரியுமா? மணி வந்துட்டு கரெக்டாக 3 மணி. நேற்றுக்கு நேரம் தெரியும். எத்தனை மணிக்கு எங்களுக்கு சோறு போடுவீங்க? ஆ, சாப்பிடும்போது போட வேண்டி. நாங்கள் எப்போ சாப்பிடுவோம்? எங்களுக்கு இப்போ பசிக்குதே. சாப்பிட்ருக்கு எங்கே சட்டியில்? இப்போ தான் எண்ணெயே ஊற்றி வச்சுருக்கீங்க. சட்டியில் இப்போ தான்ப்பா எண்ணெயே ஊற்றி வச்சுருக்காங்க. எப்போப்பா சாப்பிட? பசியில் அவவே அங்கே செத்துக்கிட்டு கிடக்காங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. உங்களுக்கு ஹெல்ப்பர் நான் தான் சொல்லுவேன். வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சிருக்கல. தேங்காய் கொட்டாச்சி இல்லைடா, கொட்டாச்சி. எதுக்குப்பா? என்ன பண்ண போற? என்னது ஸ்மோக்? இதுன்னா என்னதுடா? பல்லாரி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துட்டு 2:50. சும்மா தக்க 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 தக்கன்னு தெரியுதா பார்க்குறதுக்கே. பிரியாணி ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் வந்துட்டு நான் பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எங்கள் வீட்டு செஃப்பு வந்துட்டு ஓகேன்னு சொல்லி பிரியாணி ரெசிபி வந்துட்டு சொல்லுவாங்க, இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? வீடியோஸ்லலாம் வந்துட்டு எங்கள் மாமா ஃபேஸ் காட்டாமல் முதுகை மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் மாமாவுக்கு ஃபேஸ் காட்ட வந்துட்டு ஷையாக இருக்கா, அதனால தான் முதுகை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன அதான் கறி போடையில தான் அது எல்லாத்தையுமே சேர்த்து இது போடுறோம் நம்மம்மா. கறியை போட்டுட்டு தான் தயிர், அப்புறம் வந்துட்டு வெங்காயம் ஊற்றணுமா? அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல? ஏமா இப்படி பார்க்கவும் சூப்பராக இருக்குது. சரி, கொஞ்சம் சோறை போட்டு அதில் வச்சு கொடுங்க, சாப்பிட்றேன்.
உப்பு பார்க்கலாம், எனக்கு உப்பு பார்க்க தெரியாது. இந்தாங்க சுட்டு சொல்கிறாங்க. உப்பு உரப்பு பார்க்க சொல்லிட்டு கையில் ஒன்றுமே இல்லை. நல்லா தான் இருக்கு. ஆனால் காரமாமா காரம் பிரியாணி வந்து காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம் ரெடியா? எங்கே ரெடி? இன்னும் ரெடி ஆகலை. குழம்பு மணிக்கு இருக்குது. பிரியாணி குழம்பா? அப்படியே குடிக்கிறீங்களே, சுடலையா? ஓகேவா? கரெக்டாக இருக்கலாம். பார்க்க நல்லாத்தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டு எல்லாரும் ஷாக் ஆகணும் உங்கள் பிரியாணியை சாப்பிட்டு. இப்போ போடுங்க பார்ப்போம். இருந்த மணி தான் இருந்துச்சு சப்பாத்தியே. கொஞ்சமாக பார்த்து போடுங்கம்மா. கம்மியானா கூட பிரச்சனை இல்லை, கூட ஆயிடுச்சுன்னா தான் கஷ்டம். உங்களோட உங்களோட பிரியாணி அத்தை சாப்பிட்டு அப்படியே ஷாக் ஆகணும். யாருப்பா பண்ண பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. சரிங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்மன்னு ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. ரெடி இருக்கு ஆவி போ. சூப்பராக இருக்கா? தம் போடுறதுக்கு தோசைக்கல்லை வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுப்பை சொல்லி சிம்மில் வைக்காமாம்மா? ஏமாம்மா வேணாம்மா? தம்மு போடுறதுக்கு இலையும் வந்துட்டு எங்கள் மாமா கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க எப்படி கிழிச்சு வச்சுருக்கீங்க? உங்கள் ஸ்டீல் என்ன கிழிச்சு போடுறதா? இலை இந்த 2 இலை வந்துட்டு முழு இலை வந்துட்டு எவ்வளோ தெரியுமா? 20 ரூபா. ஊர்லலாம் வந்துட்டு இந்த இலையோட ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டீங்களாப்பா? ஃபைனலி பிரியாணியை ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு? நல்லா முத்து போல இருக்கே. நல்லா இருக்கு. ஆமாம் பார்க்கலாம். சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்கு. லெக் பீஸ் உடஞ்சிடாமா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி வாங்க சாப்பிட்லாம். ஃபைனலி பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? இப்போ பிரியாணி வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? நீங்கள் பார்த்துட்டு முன்னே எங்கள் மாமா தான் சமைச்சாங்கன்னு நினைக்காதீங்க. எங்கள் அடுப்படி வந்து சின்ன அடுப்படி. உள்ளே வந்துட்டு ஒரு ஆள் தான் நிற்க முடியும். சரியா? அதனால அவங்க சமைக்கும் போது நான் வீடியோ எடுத்தேன், நான் சமைக்கும் போது அவங்க வீடியோ எடுக்கலை. அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சமைச்சோம். அதில் வர நல்ல கமெண்ட் ஃபுல்லாக எனக்கு சூப்பராக இருக்குது. ஆமாம், சிக்கன் லெக் பீஸ் சுடு தெரியல, எல்லாரும் நல்லா கடைசி சாப்பிடலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சோன்னு சிக்கன் இது வறுவலாக கட்டுவான்னு தெரியல, ஆனால் ட்ரையாக பண்ணது. அப்பா சுடுதே. சரி, நான் சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்க. எல்லோரும் வந்துட்டு மாமா சமைச்ச பிரியாணியே ஒரு வாய் வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபி வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக அடுப்படியில் இந்த நேரத்தில் எங்கள் மாமா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒட்டிட்டாங்க. இன்னும் வந்துட்டு நிறையா வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, 150 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். அதில் இது பலூனு அப்புறம் வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, சாப்பிட்டுட்டு அடுத்து ஈவினிங் தம்பியோட கேக் கட்டிங்கில் கட் பண்ணும்போது வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? டாடா பாய்.